ஆப்பிள் பேர்னு சொல்கிற பெரிய இழந்தப்பழ செடி தாங்க. இதை நான் ட்ரிம் பண்ணி விட்டு 1 மாதம் ஆயிடுச்சு. நல்லா அடர்த்தியாக வளர்ந்து சைட் பிரான்ச்சஸ் எல்லாம் வந்திருக்குங்க. அதுலேயே பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போ தான் காய்ச்சி முடிச்சு 1.5 மாதம் இருக்குங்க. மறுபடியும் பூ வந்திருக்கு. இதெல்லாம் பிஞ்சுக்கெல்லாம் மாறுமா இல்லை கொட்டிடுமான்னு தெரில. ஒருவேளை பிஞ்சுக்கெல்லாம் மாறுச்சுன்னா அந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. நான் இந்த ஏர் கூலர் பாக்ஸ்லேயே 2 டைம் மல்லி விதைகளை தூவி விட்டுருந்தேங்க. 2 டைமும் நல்லா வளர்ந்து வந்துச்சு. போன டைம் நான் தூவி விட்டப்போ படிப்படியாக அது வளர்ந்து வரதை ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இது 2வது டைமுங்க. இந்த டைமும் நல்லா வளர்ந்துருக்கு. இது நாட்டு மல்லி தாங்க. மனமும் நல்லா இருக்குங்க. வீட்டுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நான் மாடியிலேயே வந்து பறிச்சுக்குவேங்க. 3 நாளாக மாடி தோட்டத்தில் பூத்த பூக்களெல்லாம் நான் கட் பண்ணது தாங்க. வீடியோ எடுத்து போடுறதுக்கு டைம் இல்லைங்க. அதனால் 3 நாள் கட் பண்ண பூக்களெல்லாம் நான் இந்த ஷார்ட்ஸில் போட்டிருப்பேங்க. இன்றைக்கி சாயந்தரம் செடிகளுக்கு தண்ணி கொடுக்கும்போது ரெட் கலர் ரோஜா பூ செடியில் 2 பூ பூத்துருந்துச்சிங்க. அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.